ஹாய் மக்களே, வெல்கம் டு எஸ்ட்ரென்ஸ். சுவாமி நேற்று ஸ்டார்ட் மியூசிக்கில் நிறைய குட்டி குட்டி சைட்டெல்லாம் பண்ணிக்கிட்டே இருந்தார், கவனிச்சிங்களா? நீங்கள் கண்டிப்பாக கவனிச்சிருப்பீங்க, பட் இருந்தாலும் நான் கவனிச்சதை சொல்கிறேன். நேற்று எபிசோடில் சுவாமியும் லக்ஷ்மியும் நிறைய மேஜிக்கல் மூமெண்ட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் தேர்ட் சாங்னு நினைக்கிறேங்க, அன்று வந்தது மத்தே நிலா, அந்த சாங்கை கேர்ள்ஸ் கண்டுபிடிச்சிட்டு டான்ஸ் ஆடிட்டுருப்பாங்க. அப்போ சுவாமி கையில் வச்சுருந்த ரோஸை பிச்சு லக்ஷ்மி மேலே போட்டுட்டு இருந்தார். அதை லக்ஷ்மி கவனிச்சாங்களான்னு தெரிலங்க. டான்ஸ் ஆடிட்டே கொஞ்சம் நகர்ந்து போயிடுவாங்க. மறுபடியும் லக்ஷ்மி மேலேயே சுவாமி பூவை போடுவார். அது பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சுங்க. இது யாரெல்லாம் கவனிச்சிங்க? நானும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது கவனிக்கல, 2-3 டைம்ஸ் பார்க்கும்போது தான் சுவாமியோட ஒவ்வொரு சேட்டையாக கண்டுபிடிச்சாங்க. சாங்கை கண்டுபிடிச்சிட்டு பிரியங்கா கிட்டே இருக்கிற ரோஸை ஓடி போய் எடுத்து கொடுக்காம அவர் டேபிளில் இந்த ரோஸை எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு. நிஜமாவே வாழை பையன்தாங்க நம்ம சுவாமி. இந்த டைம் நிறைய புது ஸ்டெப்ஸ்லாம் அழகாக ட்ரை பண்ணியிருந்தாரு. ஷோ ஃபுல்லாக அடிக்கடி லக்ஷ்மி பிரியாவை பார்த்துக்கிட்டே இருந்த மாதிரி தாங்க எனக்கு தோணுச்சு. அப்புறம் 470யோட கிஸ்ஸிங் சீன் ஸ்க்ரீனில் வந்ததும் 2 பேரும் அவ்வளோ அழகாக வைக்கப்படுறாங்க. செம்ம க்யூட்டாக இருந்துச்சுங்க பார்க்க. அதை கிண்டலா பிரியங்கா என்னடா பண்ணுற அப்படின்னு கேட்டதும் பகவான் போக சொன்னார், போனேன் அப்படின்னு வைக்கப்பட்டுட்டே பதில் சொல்கிறாரு. பார்க்க பார்க்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குல்ல. 2 பேரும் மேக்ஸிமம் ஐ கான்டாக்ட்லேயே தாங்க இருந்தாங்க. லாஸ்ட் ரவுண்டில் லக்ஷ்மி பிரியா பாடிட்டு இருக்கும்போது சுவாமியை பார்ப்பாங்க. அவர் எந்திரிச்சு போய் உடனே லக்ஷ்மி கூட நின்றுப்பார். அதே மாதிரி சுவாமி பாடிட்டு இருக்கும்போது லக்ஷ்மியை பார்ப்பாரு. லக்ஷ்மி உடனே எந்திரிச்சு போய் சுவாமி கூட நின்றுப்பாங்க. என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், கண்ணாலேயே பேசிக்கிறாங்கப்பா. அப்புறம் ஹைலைட்டே அந்த பரிணிசா பிஜிஎம் ரீக்ரியேஷன் தாங்க. லக்ஷ்மி முட்டிட்டு ஓடினதும் மயங்கி போய் சாஞ்சிட்டே இப்படி பின்னாடி போய் கமுட்டுதுன்னு அப்புறம் பசு டாடி மேலே லேண்ட் ஆகுறது பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இந்த க்யூட் மூமெண்ட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி கொடுத்ததுக்கு பிரியங்காவுக்கு தாங்க நம்ம நன்றி சொல்லணும். எப்போவுமே நம்ம ஆஃப் ஸ்க்ரீன் வீக்காவோட கியூபிட் நம்ம பீக்காக தான். நம்ம ஆசையெல்லாம் அவங்க தான் நிறைவேற்றுறாங்க. குட்டி குட்டி மொமெண்ட்ஸ் எல்லாம் அழகாக க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. எங்கே போனாலும் வீக்கா ப்ரோமோ எங்கே, மகாநதி ப்ரோமோ எங்கேன்னு மட்டும்தான் கேட்குறாங்க. பக்தி சூப்பர் சிங்கர் ஆகட்டும், குக் வித் கோமாளி ஆகட்டும், எல்லா வீடியோஸ் கீழேயும் வீக்கானு தான் கமெண்ட் வருது. இன்னும் நீயா நானா ஷோவில் மட்டும்தான் உங்களை கேட்காம இருக்காங்கங்கிற மாதிரி சொன்னதும் கோபி அண்ணா ஃபோட்டோவை போட்டு ராவணன் மாதிரி ஒரு சைடில் 5 சுவாமி ஃபேஸஸையும் இன்னொரு சைடில் 5 லக்ஷ்மியோட ஃபேஸ் வச்சாங்க பாருங்கள். அது வேறு லெவல், செம்ம பண்ணாக இருந்துச்சு. கடைசியாக 3 lakhs எடுக்கிற ரூமுக்கு போகும்போது ஒரு காப்பை 2 பேரும் பிடிச்சிக்கிட்டே போட்டே செலக்ட் பண்ணாங்க. அது செம்ம க்யூட்டாக இருந்துச்சு. இந்த டீம் கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா அது எல்லாத்துக்குமே வைப் பண்ணுவாங்க. வின் பண்ணாலும் வைப்பு தான், தோத்தாலும் வைப்பு தான். மற்ற டீம்ஸ்லாம் வந்து ஒரு ரவுண்ட்லேயோ இல்லை ஒரு சாங்கை தப்பாக கண்டுபிடிச்சிட்டாலும் கொஞ்சம் டல்லாவாங்க. பட் நம்ம வைபிங் டீம் யார் ஆன்சரை கண்டுபிடிச்சாலும் 2 டீமும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் தாங்க பியூர் வைபு. இந்த ஷோவில் சாத்திகா லக்ஷ்மியோட பாண்டிங் கூட ரொம்ப அழகாக இருந்துச்சு. சாத்திகாவும் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. நிவினும் சாத்திகாவும் டான்ஸ் வேறு லெவலில் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மொத்தத்தில் 100% ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட் பேக்கேஜுங்க. எபிசோட் வேறு லெவலில் இருந்துச்சு. எவ்வளோ டைம்ஸ் வேணால் ரிப்பீட் மாடலில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். வர்த்தான எபிசோட். ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. ஏதாச்சும் க்யூட் மூமெண்ட்டை நான் மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.